இந்த வீடியோ சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி ஃபேன்ஸ்க்காகங்க. நானும் ஒரு சிஎஸ்கே ஃபேன் தான். பட் இதை நான் ஒரு கிரிக்கெட்டிங் ஆஸ்பெக்டில் பேச விரும்புகிறேன். மே 18 நடந்த வர்ச்சுவல் நாக் அவுட்டில் சிஎஸ்கே ஆர்சிபிகளை தோற்று எலிமினேட் ஆனாங்க. பட் அதுக்கப்புறமா 2 ஃபேன்ஸ் நடந்துக்கிற விதம் ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. ஆர்சிபி ஃபேன்ஸ் இல்லை சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஃபிசிக்கலாக சால்வ் பண்ணுறீங்க அந்த கிளிப்பில். எப்படிங்க இதை ஏற்றுக்க முடியும்? அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் விராட் கோலி சோக்லின்றீங்க. அந்த சோக்லி இல்லைனா T20 வேர்ல்ட் கப் நம்மளால பாகிஸ்தானை ஜெயிச்சிருக்க முடியாது. அண்ட் ODI வேர்ல்ட் கப்பில் ஃபைனல்ஸ் வரைக்கும் நம்மளால் வந்திருக்க முடியாது. அண்ட் தோபின்னு சொல்கிறவங்க எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். தோனின்னு ஒருத்தர் இல்லைனா இந்தியன் டீம் இவ்வளோ பெரிய டீமாக மாறி இருக்காது. என்ன வேணால் கிண்டல் பண்ணுங்கள். 25 of 10 balls அந்த 2019 வேர்ல்ட் கப்பில் ஆடினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து தொக்கு வச்சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ விராட் கோலி, ரோஹித் சர்மா, KL ராகுல்லாம் என்ன பண்ணாங்க? ஒருத்தவங்க ஒரு சிச்சுவேஷன் டிபெண்ட்ஸுங்க. லெஜெண்ட்ஸ் ஆர் லெஜெண்ட்ஸ். விராட் கோலினா அக்ரெசிவ். விராட் கோலி அது இன்டர்நேஷனல் லெவலில் பண்ணால் கை தட்டுறோம். ஆனால் டொமஸ்டிக் லெவலில் பண்ணால் நம்ம பிளேயரை கிண்டல் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பங்காளி சண்டைன்னு சொல்கிறோம்ல, ஏன்னா அது உண்மையிலே பங்காளி சண்டை. வி ஆர் ஆல் இண்டியன்ஸ். கடைசியில் இந்தியன் டீம்னு வரும்போது இந்தியனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இதை